வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வர வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைகளை போகாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எப்படி ஒளி தத்துவம் நம்மளுடைய கர்மாவை இந்த வாழ்க்கையில் நடத்தி காட்டும் சம்பவங்களாக உருவெடுக்கிறது என்கிறது நாம துல்லியமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு பலன் கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதே சமயத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உங்கள் பிடித்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 2024 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி, குரு, ராகு, கேது எந்த வித மாற்றமும் இல்லை. சனி 4ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். குரு ராசியை பார்க்கிறார் 7ஆம் இடத்திலிருந்து. அதே சமயத்துல 11ஆம் இடத்துல கேதுவும் 5ஆம் இடத்துல ராகுவும் நீடித்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராசி அதிபதி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து ராசியவே குருவோட சேர்ந்து பார்ப்பது அருமையான ஒரு விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தன் வீட்டு அதிபதி, இந்த ராசி அதிபதியே தன் ராசியை திக்பலம் பெற்று குருவோட சேர்ந்து பார்ப்பது ஒரு அருமையான விஷயமா இருப்பதனால் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் கொஞ்சம் குதூகலமாகவும் தனக்கு வேணுங்கிற விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத கொஞ்சம் கிளியரா இருப்பாங்க. குறிக்கோள் ஓரியன்டா இருந்து சிங்கிள் மைண்டடா இருந்து சில விஷயத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக, அது மாணவர்களா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சீனியரா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் கொஞ்சம் அவங்களோட விஷயத்த சாதிக்கக்கூடிய, அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்க வாழ்க்கைக்கு என்ன விஷயங்கள் தேவையோ, லாபமோ, வசதி வாய்ப்புகளோ, படிப்போ, மார்க்ஸோ அப்படிங்கிறதுல கொஞ்சம் தான் ஜெயிக்கக்கூடிய விஷயத்துக்கு உத்வேகம் கொடுத்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக, அற்புதமான மாதமாக ஆகஸ்ட் மாதம் 2024 இருப்பது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்துல 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதனும் சுக்கிரன் இருந்து நல்ல ஒரு பலனை கொடுத்து சில வேலை தொழில் விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறார். அதே சமயத்துல மாத செகண்ட் ஆஃப் ஆகஸ்ட் 17ஆம் தேதி 10ஆம் இடத்திலேயே தொழில் ஸ்தானத்திலேயே சூரியன் ஆட்சி பலம் பெறுறது பார்த்தீங்கன்னா சில புது தொழில் அமைப்பது, ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு புதுசா ஒரு எக்ஸ்பான்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு புது தொழில் அமைக்கணும்னு ட்ரை பண்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு மாதமாகவும், அதே சமயத்தில் ஒரு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹெட் பொசிஷன், ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்துல மற்ற கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குதுங்க. அதே சமயத்துல சனி 4ஆம் இடத்துல இருந்து வேலை பளு அது மாதிரி விஷயத்துல நீடித்து உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைப்பு எந்த விதத்திலையும் குறைவாகாமல் போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவா பார்க்கும் பொழுது கல்யாண விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்குதுங்கிற மாதிரி விஷயத்துல சுப விஷயங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றது, ஒரு சுப விஷயம் ஃபிக்ஸிங் ஆகக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கு. ஏன்னா 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அந்த கடத்திர ஸ்தானத்திலேயே செவ்வாய் இருந்து அதன் வீட்டை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி விருப்ப திருமணம், இன்டர்காஸ்ட் மேரேஜ் அது மாதிரி விஷயத்துல பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதலும் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் பெற்றோர்கள் மூலமா கிடைத்து பல நாள் பல மாதங்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஒரு நல்ல சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிற விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு அமையக்கூடிய ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மாத கடைசியில வருவதும், அதே சமயத்துல ராசி அதிபதி 8ல செவ்வாய் மாறுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றமா இருக்குமே ஒழிய நம்ம ஒரு தவறான ஒரு விஷயங்கள் கிடையாது. அதே சமயத்துல உங்களோட ராசியவே சனி 10ஆம் பார்வையா பார்த்துட்டு இருக்கிறதுனால சில விஷயங்கள் கிளாரிட்டி இல்லாம பண்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு ராசியை பார்ப்பதனால் கொஞ்சம் உத்வேகமும் சில விஷயங்களும் கலந்து எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சில விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் தவறில்லை. ஸோ இப்படி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. சுப விஷயங்கள் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இல்லத்தரசிகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு உற்சாகமும் ஒரு நல்ல விஷயங்களும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொதுவாக எப்பவுமே ஒரு ராசி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமையில இருந்துட்டாவே அந்த ராசிக்காரர்கள் அந்த மாதம் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயமாகவும் ப்ரொடக்டிவாகவும் அவங்க நினைக்கக்கூடிய விஷயத்தை செய்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ அத்தகைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி குரு, சனி,
மற்ற எல்லா கிரகங்களும் ஓரளவுக்கு சாதகமான விஷயத்துல இருக்கிறதுனால எல்லாமே ஒரு கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு மாதம் தான் வருகிறது. 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, புத்திர விஷயம், குழந்தை விஷயம்காக சில செலவுகள் செய்வது, படிப்பு விஷயம், அவங்களுடைய விளையாட்டு வீரர்களாக இருந்தாங்க, விளையாட்டு வீரருக்கு அந்த வேறுங்கிற விஷயத்துக்காகவோ, அல்லது அவங்க எது மாதிரி லைன்ல அவங்க வராங்களோ அதுக்காக சில செலவுகளும் மெனக்கெடுதலும் பண்ணக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு நீடித்திருக்கிறார். அந்த மாதிரி சுப செலவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. ஸோ கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியில இந்த மாதத்துல சில விஷயங்கள் வந்து செய்து காட்டி இவ்வளவு மாதமாக சில பிளான் போட்டதை எக்ஸிக்யூட் பண்ணி கைக்கு வந்தது வாய்க்கு வராமல் இல்லைங்கிறது நிலைமை மாறி இப்ப லாபத்தை நான் அடைந்து விட்டேன், சில விஷயத்தை நான் நடத்தி காட்டி விட்டேன்ங்கிற ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறது. இது ஒரு பொதுவான பலன்களை தவிர இது துல்லியமான பலன் பார்க்கணும்னா உங்களோட ஜென்ம ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அதுல தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கு, கிரகங்கள் எப்படி இருக்குதுங்கிற பார்த்து தான் சொல்ல முடியும். அதுல ஒரு நல்ல தசைகள் போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், அதுல ஒரு தவறான ஒரு சுமாரான தசை போகும்பொழுது நான் சொன்ன சாதகமான பலன்கள் குறைவாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.